ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, இதை நாம பழமொழியை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நடைமுறையில நிறைய இது நடந்திருக்கலாம். ஆனா இப்ப பிரபலமா நடந்துகிட்டு இருக்கிறது எதுன்னு சொல்லி சொன்னா, விஜய் சங்கீதா பிரச்சனை. விஜயினுடைய மனைவி சங்கீதா. சங்கீதா ஒரு இலங்கை தமிழிச்சி. அவங்களுடைய குடும்பம் எங்க வாழ்ந்து வந்ததுன்னு சொன்னா லண்டன்ல வாழ்ந்து வந்தாங்க. விஜய பார்க்கணுங்கிறக்காக வேண்டி அடிக்கடி சென்னை வந்து பார்த்துட்டு போனதுல 2 பேரும் காதல் வயப்பட்டு 2 பேரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் விஜயும் சங்கீதாவும். ஜேசன் சஞ்சய்ங்கிறவர் ஒரு பையன், திவ்யா அப்படிங்கிறது ஒரு பொண்ணு. இது குடும்பத்துக்கு ஒரு 15 ஆண்டு காலமா எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிக்கிட்டு தான் இருந்தது. விஜய் வந்து சினிமாவில் நடிக்கிறப்போ நடிகையை அந்த படத்தில் நடித்த கதாநாயகன் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். பிற்காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா, 2020 இருந்து அவர் திரிஷாவோட நெருக்கமான காலத்துல இருந்து குடும்பத்தை கவனிக்காம விட்டார். குடும்பம் லண்டன்ல அங்க இருந்தாலும், அவங்க மனைவி அங்க இருந்தாலும், அவருடைய மகனும் மகளும் சென்னையில தான் தற்பொழுதும் வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன ஒரு பிரபலமா பேசப்பட்டதுன்னு சொன்னா, திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அப்ப பிரபலமா பேசப்பட்டது. அப்போ பேசுறவங்க எல்லாம் அந்த தற்குறி அணில் குஞ்செல்லாம் என்ன சொல்லுச்சு, வேணே எங்க தலைமுறை வேலை காழ்ப்புணர்ச்சி சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்ப விஜய் கூட்டம் நடத்தின எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் அந்த யமனை கேரவன் வேலியே கூட்டிட்டு போயிடறார். போனோன்னையும் கூட்டம் முடிச்ச பிற்பாடு எவனோ ஒருத்தர் 2 பேர் செத்தான்னு சொன்னாதான் மகிழ்ச்சியோட திரும்பி வருவார். இப்படி இருக்கிற விஜய்க்கு ஒரு பெரிய இடி சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட் மூலியமா ஒரு பெரிய இடி இறக்கிது. 2021 என்னுடைய கணவர் என்னோடு வசிப்பதில்லை, எனக்கு துரோகம் செய்யறாரு, என் கூடவே இருக்க ஒரு பெயர் குறிப்பிடாத ஒரு சினிமா நடிகையோட தொடர்புல இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அது என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் பாதிக்குதுன்னு அந்த கருத்தை சொல்லித்தான் செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு விவாகரத்து நோட்டீஸ் போடுறாங்க. ஆனா அது விவாகரத்து நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கறாங்களா இல்லையாங்கிற முடிவோட தெரியல. ஆனா இப்போ அந்த விவாகரத்து நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னால தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் திரிஷா வீட்டுல இருந்து விஜய் வெளிவந்தா போன ஒரு கருத்து சொன்னார். இதுக்கு தமிழ்நாட்டுல பல கண்டனங்கள் அவருக்கு, அந்த திரிஷாவில இருந்தே கண்டனம் தான். ஆனா இப்போ சமீபத்தில் நடந்த சென்னையில ஏஜிஎஸ் சினிமாஸ், இந்த ஏஜிஎஸ் சினிமாஸ்ல வந்து அவங்களுடைய ஒரு மகன் சுரேஷ், அந்த கல்பாத்தி சுரேஷுங்களுடைய மகனுக்கு திருமண வரவேற்பு விழா சென்னையில் நடக்குது. இந்த திருமண வரவேற்பு விழாவிற்கு விஜய் திரிஷாவோட ஜோடியா போறாருங்க. இந்த பிரச்சனை கலவரம் தமிழ்நாடு அல்லோலப்பட்டிருக்குது. எல்லாம் கழுவி எவ்வளவுதான் நிலை விஜய் கண்டபடி வசமாடிட்டு இருக்கிறான். என்னைக்கு விஜயினுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டுல கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணாங்களே, என் கணவன் எனக்கு தொந்தரவு கொடுக்கறான்னு சொல்லி போக்குவரத்து சட்டத்துல கூட போடுங்கிற அளவுக்கு எல்லாம் கூட செக்ஷன் சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப கட்சியினுடைய வளர்ச்சி தொகுதிக்கு 10,000 ஓட்டு அப்பவே போச்சு. முதல்ல ஒரு 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை கட்சியினுடைய வளர்ச்சி இருந்தது. ஆனா சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்ல கேஸ் வழக்கு தொடர்ந்தோன்னையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 ஓட்டு அவுட்டு. இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறப்ப இந்த ஊமைய விஜய் வந்து ஒரு பதில் கூட எதுவும் சொல்லாம இந்த சுரேஷ் கல்பாத்தி சுரேஷ் மகனுடைய கல்யாணத்துக்கு திரிஷாவை ஜோடி போட்டு கூட்டிட்டு போறார். ஒரே கார்ல வந்து இறங்குனாங்க. இறங்கி இவர் கையில பூ கொத்து அப்படியே அள்ளி அணைச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க. இத பூரா ஒரு மானம் இருக்கிற விஜயா இருந்தா அந்த திரிஷாலையும் தேதிச்சா சொல்றோம், உன்னாலதான் விஜய்க்கு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி பொண்டாட்டி சத்தம் போறான்னு தெரியல, அவளும் மானம் கட்டவளதான், இவனும் காட்டம் கட்டணும் தான். 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு போய் அங்க நாங்க 2 பேரும் கள்ள உறவுலதான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நிறுவனம் செய்யற வகையில போய் ஜோடி போட்டுட்டு போறாங்க. இத தமிழ்நாடு மக்களே பாக்குறாங்க. இப்ப என்ன சொல்லி சொன்னார்னா, அவர் வந்து ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தின்னு சொன்னாங்க.
உடனே மக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? சரி, அதெல்லாம் பராசக்தி தீய சக்தியாவே இருக்கட்டும். ஆனா உன்ன மகன் சேஷனுக்கு திரிசா சித்தி, உன்னுடைய மகள் திவ்யாவுக்கு திரிசா சித்தின்னு இவங்க ஒரு பஞ்சு டயலாக போட்டுட்டு போறாங்க. இதை விஜய் உன்னிப்பா கவனிச்சிருப்பாருல்ல. கவனிச்ச விஜய் இதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்களோட ஜோடி போட்டு கூட்டிட்டு போறார். இப்ப கோடி போட்டு கூட்டிட்டு போறத யார கூட்டிக்கிட்டு போயிருந்தா அந்த பேச்சு அடிபடாது சொல்லியிருந்தா, நயன்தாராவை கூட்டிட்டு போயிருந்தா அந்த பேச்சு அடிபட்டு இருக்காது. அந்த கல்பாத்தி மகன் சுரேஷனுடைய மகன் கல்யாணத்துக்கு போயிருக்கிறப்போ. ஏன்னா பிகிலுங்கிற படத்தை அந்த ஏஜிஎஸ் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தான் படத்தை தயாரிச்சு வெளியிடுறாங்க. அந்த படத்துல ஜோடி யாருன்னு சொல்லி சொன்னா நயன்தாரா. நயன்தாராவுக்கு கல்யாணம் சிவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி போயிருந்தாலும் சிவனும் நயன்தாரா வந்திருக்கிறப்ப விஜயின் ஜோடி போட்டு வந்திருந்தாங்கனாக்க இதை யாரும் பெரியதாக பேசும் பொருளாக இருக்காது. இப்ப கீர்த்தி சுரேஷும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கட்சி ஆரம்பிக்கிறப்ப திரிசா விஜய் கீர்த்தி சுரேஷ் தான் ஆரம்பிச்சா சொல்லி பல்வேறு சேனல்ல எல்லாம் பேசப்பட்ட பொழுதுதான் பேசும் பொருளாக இருந்தத கீர்த்தி சுரேஷும் திருமணமாகி போயிட்டாங்க. இப்போ திரிசாவுக்கும் 40 வயசுக்கு மேல இருக்கும், விஜய்க்கும் 50 வயசுக்கு மேல இருக்கும். இப்போ 2 பேரும் சினிமா உலகத்துல விட்டுட்டு காதல் வானில் சிறகடித்து சிறகடித்து பறந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஜய்க்கு விஜயனுடைய ரசிகர்கள்லாம் அவர் 2 பொண்டாட்டி வச்சுட்டு போறானுங்க, 3 பொண்டாட்டி வச்சுட்டு போயிட்டு போறான். எவன் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு போகாம இருந்தான். அதனால எங்க தலைவர் வந்து வச்சுக்கிறது தப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னா, உங்க தலைவன் கண்டவளோட போறானே, அப்ப நீங்களும் நாளைக்கெல்லாம் கண்டவனோட கூட்டிட்டு போயிருவீங்களா? நாட்டுல சமுதாயம்னு சமூகம்னு ஒண்ணு எதுக்கு இருக்குது? நீங்க பண்ற தப்ப வந்து சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த சமுதாயம் இருக்குது. இப்ப இவன் நாளை ஆட்சிக்கு வந்தான்னு வச்சுக்கங்க, எவன் எவ்வளோட வேணாலும் போலாம், எவனை எவ்வளவு வேணாலும் இழுத்துட்டு போலாம். போலீஸ்ல ஒரு சட்டம் போட்டுருவான். இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க வழக்கு பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கூட போய் முதலமைச்சர் ஆயிருவேன்னு சொல்றாரு இல்லையா? ஆனா என்ன சட்டம் போடுவாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பிலையும் வாயிலையும் மேடையில பேசுனா பத்தாதுக்கு விஜய், நீங்க முதல் தன்மானத்தோட நடந்து பார்க்கணும். ஒரு பிரச்சனையானதுக்கு பின்னால நீங்க ஒருத்தியோட கூட்டிட்டு போய் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் கேனையே நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா நீங்க? உங்ககிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் இப்படித்தான் சமூக பொறுப்போட வழி நடத்துற தலைவனா நீ? அயோக்கிய ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன். நீ என்ன பண்ணி இருக்கணும்? எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நீ கல்யாணத்துக்கு தனியா போயிட்டு வந்திருந்தீங்கன்னாக்கல்ல, ஜோடி போட்டு அவள் நெருக்கமா போயிட்டு இருக்கிறப்ப கேமரா வைக்காமலா இருந்திருப்பான். நீ அதுக்கு ஏதாவது ஒரு மறுப்பறிவுக்கு இது கொடுத்தீங்களா நீங்க? ஒரு இதுவும் கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில விஜய நம்பி நாளைக்கு தமிழ்நாட்டுல கையில ஒப்படைச்சோம்னு வச்சுக்கோங்க. நாட்டுல இப்ப விஜய் சொல்றான், சட்டம் ஒழுங்கு சீரொழிஞ்சு போச்சு, எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றப்ப இவன் கட்சியில் இருக்க அணில் குஞ்சு தற்குறிகள் எல்லாம் எங்க போனாலும் மதில் ஏறான் ஜவுர் ஏறான். இப்ப சமீபத்துல தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் நடந்ததுங்க. கூட்டம் நடந்து அவளையே இவ்வளவுதான் லிமிட்னு வச்சிருக்கிறப்போ ஆம்புலன்ஸ் உள்ள போற சமயத்துல எல்லாம் அந்த போட்டிருக்கக்கூடிய தடுப்பு கட்டையெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு உள்ள போய் அவங்கள போய் பார்த்து பல போலீஸுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை விஜய் வந்து அறிவிக்கணும் இல்லையா? விஜய் இருக்கக்கூடிய அல்லக்கை இந்த புச்சி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல் குமார் எல்லாம் சொல்லணும் இல்லையா? நம்ம தலைவர் வேற கெடுக்காதீங்கன்னு. நீங்க எங்க போனீங்கனாலும் ஒரு யமனை கூட கூட்டிக்கிட்டே போறீங்க நீங்க. ஒருத்தர் மோட்டார் சைக்கிள் போய் இந்த வேனை ஏறி காலை ஒட்டஞ்சு ஒருத்தர் இறந்துட்டு அந்த மாதிரி அந்த இறந்தவனுடைய அம்மா பையனை போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அவன் பேச்ச கேட்க மாட்டேன்னு போறான்னு சொல்லி தாய்மார்கள்லாம் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ நீங்க திரிசாலோட நீங்க ஏஜிஎஸ் சினிமா தயாரிப்பாளருடைய கல்யாணத்துக்கு வரவேற்புக்கு போயிட்டு வந்தீங்க இல்லையா? போயிட்டு வந்தனால உங்களுக்கு தொகுதிக்கு ஒரு 3000 ஓட்டு அவுட்டு. ஏற்கனவே ஒரு 10,000 ஓட்டு அவுட்டு. எதுல? விஜயா நோட்டீஸ் கொடுத்ததுனால, சங்கீதா நோட்டீஸ் கொடுத்தது அவுட்டு. இப்ப வந்து நீங்க ஜோடி ஓடிட்டு வெட்ட வெளிச்சமா, ஆமா நானும் அவளும் கூத்தடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லி வெட்ட வெளிச்சமா அப்பட்டமா போயிருக்கிறப்ப இருக்கக்கூடிய கண்ணியமான பெண்கள் யாரால் உனக்கு ஓட்டு போடுவாங்களா? கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்து பசங்களை ஓட்டு போட வைப்பாங்களா? தன்னுடைய கணவரை ஓட்டு போட வைப்பாங்களா? என்னதான் விஜயனுடைய ரசிகரா இருந்தாலும் நீ ஓட்ட போட்டுட்டு வந்தீங்கன்னா உள்ள வரக்கூடாது, அப்படியே ஓடி போயிடும்னு சொல்லுவாங்க. அப்ப விஜய்க்கு வந்து முதல்ல ஒரு 15,000 இருந்து 20,000 ஓட்டுங்கிறது ஒரு உறுதி செய்யப்பட்ட ஓட்டா இருந்தது.
ஆனா இப்போ விஜய்க்கு மொத்தத்துல தொகுதிக்கு 10,000 ஓட்டுக்கு மேல அவுட்டு. நீ என்னதான் கரணம் போட்டு கூட்டம் நடத்தி எப்படியே மேல இருந்துட்டு உங்கள் விஜய் உங்கள் வீட்டுல ஒரு ஆளா இருக்கிற, நீ நெஞ்சில குடியிருந்தான குஞ்சுல குடியிருந்தான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சு. இப்போ முதல்ல நீங்க சீமானுக்கு முந்தி இருந்தீங்க. நீங்க இப்போ உங்களை விட சீமான் முந்தி போயிருவாராட்டு இருக்குது. அவரும் தான் சினிமாவில் நடிச்சாரு. அவரும் தான் ஒரு சில சினிமா நடிகர்கள பிரச்சனைக்கு ஆளாகினாங்க. ஆளானாலும் சீமான் அவர்கள் குடும்பத்தோட கண்ணியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். விஜய்க்கு அந்த தகுதி அறவே இல்லை. சீமான் அவர்களுடைய கட்சி விஜய் கட்சிக்கு மேல இப்ப அப்கிரேடா இருக்குது. இப்போ ஆட்டம்ங்கிறது உச்சத்துல இருந்தேன்னு சொல்றீங்களா? இப்போ அட்டூழியத்தினுடைய உச்சத்துலதான் விஜய் இருந்து கொண்டு இருக்கின்றார். விஜயினுடைய எதிர்காலம் 2026 எலெக்ஷன்ல படு அடி. அவர் எந்த தொகுதியிலும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இழந்து விட்டார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.